ஹாய். வெல்கம் டு ஸ்டாக் ரால் யூடியூப் சேனல். இந்த ஸ்டாக்கில் ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் குறிப்பிட்ட மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், அதாவது ப்ரைவேட் பேங்க்கில் ஒன் ஆஃப் பயனியர், நல்ல ஒரு ஸ்டாக் இது. 73.40 அப்படின்ற ஸ்டாக் ப்ரைஸில் இது கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்குடைய முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்காக இருக்கும். லாஸ்ட் அட்லீஸ்ட் இதை ஒரு 10 இயர்ஸ் ஹோல்டு பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு பயங்கரமான ஸ்டாக்காக இருக்கும். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 53,812 ரூபாய். கரண்ட் ப்ரைஸ் 73.40. 52 வீக் ஹை 78 ரூபாய் 70 காசு. 52 ரூபா 50 காசு 52 வீக் லோ. ஸ்டாக் பி 36 3 காசு. புக் வேல்யூ 52 ரூபா 10 காசு. டிவிடெண்ட் ஈல்டு 0.34. ROCE 6.22%. ROE 4.21%. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கிற கம்பெனி. ஸோ இது மாதிரி ஒரு கம்பெனி நல்ல க்ரோத், இதே லெவலில் நல்ல க்ரோத் கொடுக்கும் இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்லாம் எப்போவுமே கடன் கொடுத்து வாங்குறதுல கில்லாடிங்களாக இருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஸ்டாக் ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்காக இருக்க போது நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் தயவு செய்து இதை வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் குட் CAGR க்ரோத் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், லாஸ்ட் 5 இயர்ஸில் 20.3% CAGR க்ரோத் இருந்திருக்குது. அதாவது நீங்கள் முதலீடு பண்ணால் உங்களுக்கு ஒரு 2 ரூபா இல்லை 2.25 ரூபா வட்டி கிடைச்சிருக்கும் இந்த மல்டி பேக்கர் ஸ்டாக்கில். ஸோ ஒரு நல்ல க்ரோத் தான் இது கிடைச்சிருக்கும். ஸோ இதனுடைய FII DI ஆக்டிவிட்டிஸை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இது ஒரு HDFC ICICI பேங்க்குக்கு இணையாக தான் இந்த ஸ்டாக்ஸை நான் பார்க்குறேன். FII DI ஆக்டிவிட்டிஸும் பார்க்கலாம். லாஸ்ட் 3 குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது FII DI ஆக்டிவிட்டிஸ் இதில் கண்டினியூஸாக அதிகரிச்சு தான் வருது. FII ஃபார் டிசம்பர் குவார்ட்டரில் 27.12% வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் 25.68%க்கு குறைச்சிருக்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப்போடைய ட்ரேட் வார் அது இதுன்னு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குது. அதை பற்றி நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டாம். இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறது நம்ம லாங் டைமில் ஒரு மல்டி பேக்கராக நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ணி காசு சம்பாதிக்குவோம். அப்புறம் DII ஆக்டிவிட்டிஸ், DII 16.14% இருந்திருக்காங்க லாஸ்ட் டிசம்பரில். மார்ச்சில் 19.30% வரைக்கும் நம்ம ஸ்டேக்கை உயர்த்திருக்கிறாங்க. ஆனால் இந்த குவார்ட்டர் இதை Q1 ரிசல்ட் வந்த பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு டிவிடெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இருக்கும் ஏன்னா நான் நம்புகிறேன். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் இந்த பேங்க்கில், நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துட்டு நீங்கள் FD அந்த மாதிரி எதுக்குன்னா போய்க்குங்க. ஸோ இதில் ரிஸ்க்குன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கிறது மாதிரி தான் நான் டிசைன் பண்ணி இந்த ஸ்டாக்கை உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். ஸோ சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல சப்ஸ்கிரைபர் எனக்காக வரணும்ன்ட்டு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அன்பான ஆதரவுக்கு எனது மனப்பூர்வமான நன்றிகள். ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம போட போகிறது இன்னொரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கை நம்ம போட போகிறோம். அந்த ஸ்டாக்கையும் பார்த்து வாங்கி அடுத்த 5 இயர்ஸ்க்கு ஹோல்டு பண்ணி மல்டி பேக்கராக இருக்கிற லாபத்தை எடுத்து உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்களும் செலவு பண்ணி சந்தோஷமாக இருங்க. Thank you. Bye.